மத்தேயு 17:10. அப்பொழுது அவருடைய சீஷர்கள் அவரை நோக்கி, அப்படியானால் எலியா முந்தி வரவேண்டும் என்று வேதபாரகர் சொல்லுகிறார்களே, அது எப்படி என்று கேட்டார்கள். எலியா முந்தி வரவேண்டும் என்று வேதபாரகர் சொல்லுகிறார்களே, ஒரு கேள்விய சீஷர்கள் இயேசுவிடத்தில் கேட்கிறாங்க. மல்கியா 4:5-6 இதோ கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமுமான நாள் வருகிறதற்கு முன்னே நான் உங்களிடத்திற்கு எலியா தீர்க்கதரிசியை அனுப்புவேன். நான் வந்து பூமியை சங்காரத்தால் அடிக்காதபடிக்கு அவன் பிள்ளைகளுடைய இருதயத்தை பிதாக்களுடைய இருதயத்தை பிள்ளைகளிடத்திற்கும் பிள்ளைகளுடைய இருதயத்தை அவர்கள் பிதாக்களிடத்திற்கும் திருப்புவான். எலியாவை மறுபடியும் அனுப்புவேன் என்று ஆண்டவர் இங்கே சொல்லியிருக்கிறார். எப்போது? கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமுமான நாள் வருகிறதற்கு முன்னே. யோவான் ஸ்நானகன் எலியாவின் ஆவியை உடையவன், எலியாவின் பலத்தை உடையவன். ஆனால் அது கர்த்தரின் பயங்கரமும் பெரிதுமான நாள் வருவதற்கு முன்பே. கர்த்தருடைய பயங்கரமான நாள், பெரிதான நாள், இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பு, ஊழியம், இறப்பு, உயிர்த்தெழுதல், அந்த காலகட்டம் அல்ல. அது கடைசி நாட்கள், அது அனுக்கிரக காலம். கர்த்தருடைய பயங்கரமான நாள், பெரிய நாள், கர்த்தர் வந்து ஜனங்களை சங்காரம் பண்ண வருகிற காலம் என்பது அது வருகையை ஒட்டிய காலகட்டத்தை தான் அது குறிக்கிறது. ஆகவே அந்த காலகட்டத்தில் தான் எலியா வருவான், எலியா தீர்க்கதரிசி வருவான். 2 பேர் தான் திரும்ப வருவாங்க என்று வேதம் சொல்லுகிறது. ஒன்று இயேசு திரும்ப வருவார், இன்னொன்று எலியா திரும்ப வருவான். ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு முன்னோடி, ஒரு பைலட் மாதிரி. ஒரு பிரதமருடைய வாகனம் போகிறதுக்கு முன்னால் ஒரு பைலட் வாகனம் போகும். பிரதமரோ முதல்வரோ பெரிய அதிகாரத்தில் உள்ளவர்கள் வாகனம் போகிறதுக்கு முன்னால் ஒரு பைலட் வாகனம், ஒரு முன்னோடி ஒன்று போகும். பிரதமருடைய அது ஹெலிகாப்டர்னா கூட முன்னால் ஒரு ஹெலிகாப்டர் போகும், 2வது ஹெலிகாப்டரில் தான் பிரதமர் போவார். அந்த மாதிரி அவன் முன்னே சென்று வழியே ஆயத்தம் பண்ணுகிறவன். இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பு யோவான் ஸ்நானகன் வழியே ஆயத்தம் பண்ணுகிறவனாய் வந்தான், எலியாவின் ஆவியோடு, எலியாவின் பலத்தோடு. ஆனா இங்க சொல்லப்பட்டிருக்கிற காரியம் வருகையின் காலகட்டத்தில், நித்திய நியாய தீர்ப்பை ஒட்டிய அந்த காலகட்டத்தில் எலியா வருவான் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. எலியா வெயில் அடிக்கிறத நாங்க எலியாவின் ஆவியை வச்சு அது மழை பெய்யறமா மாத்திட்டோம் அப்படிலாம் ஒரு வீடியோ நான் பார்த்தேன். அவன் ஒரு பெரிய பயங்கரமான நாளுக்கு முன்னால வருவான், ஒரு பெரிய நாளுக்கு முன்னால வருவான், கர்த்தருடைய சங்காரத்துக்கு முன்னால வருவான். அப்படிப்பட்ட எலியாவை ஏதோ நான் மே மாசத்துல, போன மே மாசத்துலயும் அப்படிதான், பாதி வெயில் அடிச்சது, பாதி மழை பெஞ்சுது. இப்போ பல மே மாசங்கள்ல அப்படிதான் இருக்கு. ஒரு கூட்டம் எங்களுக்கு எலியாவின் ஆவி வந்துடுச்சு, நாங்கள் மழை பெய்ய வச்சிட்டோம் அப்படின்னு எலியாவை ரொம்ப சாதாரணமாக சொல்லிட்டாங்க. அதனால எலியாவினுடைய ஊழியம் கர்த்தருடைய பயங்கரமான நாள், அதற்கு ஜனங்களை தப்புவிப்பதற்கான ஒரு ஊழியம். ஏதோ வெயிலை நிறுத்தி மழையை கொண்டு வர்ற ஊழியம் இல்லை எலியாவினுடைய ஊழியம். கர்த்தர் ஜனங்களை சங்காரம் பண்ணாதபடிக்கு
ஜனங்களை எச்சரிக்கிற, தப்புவிக்கிற ஒரு ஊழியம்தான் எலியாவின் ஊழியம், வரப்போகிற எலியாவினுடைய ஊழியம். அதனால இன்னொரு ஒரு கூட்டமும் சிறிய கூட்டமும் உண்டு. தமிழகத்தில் கூட இருந்தது, இப்போது இருக்கிறதா தெரியல. மரியன் வில்லியம் பிரன்ஹாம் தான் எலியா. அவர் வருகைக்கு முன்னால் வரப்போகிற எலியா வில்லியம் மரியன் பிரன்ஹாம் தான் என்று அறிவிக்கிற, சொல்லுகிற ஒரு சிறிய கூட்டமும் உண்டு. இன்னொரு கூட்டம் வில்லியம் மரியன் பிரன்ஹாம் தான் இயேசு கிறிஸ்துன்னு சொல்கிற ஒரு கூட்டமும் இருக்கு. அது ரொம்ப சொற்பமான கூட்டம். இன்னொரு கூட்டம் அவர் தான் எலியான்னு சொல்லுது. இன்னொரு கூட்டம் அவரை எலியா இயேசுன்னு சொல்லாமல் அவர் ஒரு பெரிய 7வது சபையின் தூதன் அப்படின்னு சொல்லுது. அதிலே 3 கூட்டங்கள் உண்டு. அதனால் எலியா அவன் அந்த பயங்கரமான நாள் வருவதற்கு முன்பதாக அனுப்பப்படுவான். கர்த்தருடைய சங்காரம் வருவதற்கு முன்பதாக அனுப்பப்படுவான். அதுக்கு முன்னால் வரக்கூடியவர்களெல்லாம் எலியாக்கள் அல்ல, ஒருவேளை எலிகளாக இருக்கலாம். ஆமென்.